மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரிமுத்து இணைகிறார். வணக்கம் மாரிமுத்து. இன்னும் சில நாட்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? எத்தனை காளைகள், எத்தனை மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். வரும் தைப்பொங்கலையொட்டி அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகள் தொடரும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 13ஆம் தேதியும், 14ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், 15ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும், 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இதனையொட்டி இன்று அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்தனர். காளைகள் சேகரிக்கும் போது வாடிவாசல் மற்றும் பார்வையாளர் அமரும் இடம், பாதுகாப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். செய்தியாளர் தெரிவித்த அமைச்சர் மூர்த்தி, அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய 3 ஜல்லிக்கட்டுகளில் 3300 காளைகள் அவிழ்த்து விடப்படும். இந்த 3 ஜல்லிக்கட்டுகளிலும் அவிழ்க்க முடியாத காளைகளுக்கு அலங்காநல்லூர் அருகே உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் வாய்ப்பு வழங்கப்படும் என கூறினார். இதுபோக சோழவந்தான் தொகுதி, கிழக்கு தொகுதியிலிருந்து உள்ள கிராமங்கள் 15 கிராமங்களின் ஜல்லிக்கட்டு கலைஞர் அரங்கத்தில் நடைபெறும் என்றும் அங்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.